Hello friends, வணக்கம். இன்னைக்கு நான் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிக்க போறேன். சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். சிக்கன்ல நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். இன்னைக்கு நான் பண்ண போறது சிக்கன் கிரேவி. இதை சாதத்துல செஞ்சு சாப்பிட்றதுக்கும் சப்பாத்தி தோசை இது மாதிரி இதில் வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் பையனையும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். இது என் பொண்ணு சின்மயி. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க சின்மயி. வணக்கம் சொல்லுங்க நல்லா ப்ளீஸ். அங்க பார்த்து சொல்லுங்க. வணக்கம். வெரி குட். அண்ணா இல்ல, அண்ணா கூப்பிடுங்க. அண்ணா வாங்க. அண்ணா வாங்க. பையன் ராஜேஷ். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த டிஷ்ஷை செய்ய போகிறோம். நீங்கள் பாருங்கள் என்னென்ன எப்படி செய்கிறோன்னு. இதுக்கு தேவையான சிக்கன் 1 kg எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் குறுக்க வெட்டி வச்சுருக்கேன். 2 தக்காளி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை. எண்ணெய் ஆரம்பத்தில் தாளிக்கிறதுக்கு பயன்படுத்துறதுக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் யூஸ் பண்ண போகிறேன். 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, 2 ஸ்பூன் கொத்தமல்லி. வாங்க சமைக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சூடாகட்டும். பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. இதில் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிப்போம். முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லலை, அதில் ஒரு 4 ஏலக்காய், 1 ஏலக்காய், 2 பட்டை, 4 கிராம்பு எடுத்திருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு. இதில் சிம்பிளாக வீட்டில் இருக்கிற மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா, இது 3 மசாலா பொடி தான் வச்சுருக்கேன். நல்லா டேஸ்டியான ஒரு கிரேவி பண்ண முடியும் நம்மளால். இங்கே பாருங்கள், இந்த மசாலா காஞ்ச உடனே இந்த அரிஞ்சு வச்சுருக்கிற மிளகாப்பொடி, இது அரைஞ்சி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாவை போட்டுடலாம். என் பையனும் பண்ணுவான். ஜஸ்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டேன். இது வந்து போட்டு கொஞ்சம் கிண்டுங்க. அப்படியே இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டோன்னா கொஞ்சம் வதங்கிறதுக்கு வசதியாக இருக்கும். சீக்கிரமாக வதங்கிடும். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெங்காயம் இதோட சேர்த்து இதை வதக்கிக்கோங்க. இந்த தக்காளியை ஆட் பண்ணிடலாம். இதில் தக்காளி ஆட் பண்ணிடலாம்.
மஞ்சப்பொடி இந்த அளவு ஆட் பண்ணுறேன். மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன் கொடுக்குறேன். ஒரு காரமாக வேணும்னா ஒரு 1.25 ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லிப்பொடி ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். குழம்புனா இன்னும் ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். கரம் மசாலா பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். மசாலா வெந்திருக்குனாவே ஆயில் எல்லாம் வெளியில் வரும். இது பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த சமயத்தில் சிக்கன் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். அது ஹோல் பண்ற மாதிரி இருக்காமா? இப்படி அம்மா பண்ணு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கணும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்துப்போம். எனக்குன்னு ஒரு சேனல் இருக்கு. அதில் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண போதும். அதுக்கப்புறம் என் சேனல் பேர் விஜேஷ் லோகநாதன். உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுவோம். அதை பார்த்துக்கோங்க, செக் அவுட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அது சேர்த்து அதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபுல்லாக நம்ம சப்போர்ட் பண்ணுற முடிகிற அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். அம்மா சமையல் பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்குமா? என்ன நீங்கள் தானே எனக்குலாம் கொஞ்சம்லாம் இன்க்ரீடியன்ஸாக சொல்லியிருக்கீங்க, எல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஆ எஸ். நல்லா வதங்கிட்டு இருக்கணும். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கின உடனே ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வேக விடணும். கொஞ்சம் அடுப்பை சிம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வைக்கணும்னா அடி பிடிச்சிடும். சிக்கன் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சிடணும். வேக வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தலை போட்டு இறக்குனா நல்லா ஆச்சு. அண்ணா கிட்ட போங்க, அண்ணா கிட்ட போங்க. கலர் சேஞ்ச் ஆகுது. நல்லா வதங்குது. சிக்கன் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா மூடி போட்டு வேக வைக்கணும். நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துட்டேன். போட்டு ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் உப்பு கூட கொஞ்சம் போட்டுக்கலாம்.
உப்பு கொஞ்சம் நேரம் கழிச்சு உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா வேணா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணியில் மூழ்க வச்சு அப்படியே மூடி வச்சுடுங்க. இது நல்லா வேகட்டும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. நல்லா இதுலேயே கொஞ்சம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. அது நல்லா வெந்ததுக்கப்புறம் ஃபைனலாக உப்பு பார்த்துட்டு கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிட வேண்டியது. சிக்கன் கொதிச்சிட்ருக்கு, பார்ப்போம் இந்த ஸ்டேஜில் என்ன ஆகிட்டுருக்குன்னு பார்ப்போம். தண்ணி குறையணும். திரும்ப மூடி வச்சிடலாம். நல்லா குறையணும். 10 நிமிஷத்துக்கு ஆயிடுச்சு. பார்ப்போம். சிக்கன் நல்லா கிரேவி ஆயிடுச்சு. பாருங்கள், ஆயில் எல்லாம் ஊஸ் அவுட் ஆகி வருது. நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் கிரேவி ரெடி. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இன்னொரு திங் சொல்லணும் गाइस, இது வந்து எண்ட்ல ஆட் பண்ண போறோம். இது எண்ட்ல இத ஆட் பண்ண போறோம். கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ண போறோம். நம்ம ஆட் பண்ணுங்க. ஸ்ப்ரிங்கிள் பண்ண வேண்டியது. அப்படியே இது ஸ்ப்ரிங்கிள் பண்றேன். இதோட எண்ட். இது எண்ட் போடுறேன். இன்னும் எல்லாம் முடிக்கணும். இதோட எண்ட். நல்லா இருக்கும்போது கொரியாண்டர் லீவ்ஸ் done. இதுதான் நம்மளோட ஃபைனல். நம்ம சாதத்தோட டேஸ்ட் பண்ணுவோம். சூடா சாதம் வச்சு இதுல தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். சாதம் இல்லாம கூட சாப்பிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிலெலாம் வெளியில் வருது. ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் பிளேட்டில் ரைஸ் வச்சுருக்கேன். இந்த ரைஸோட இப்போ டேஸ்ட் பண்ண வைக்க போகிறேன். என் பையன் தான் டேஸ்ட் பண்ணி நான் செஞ்சது எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறான். லெட்ஸ் see how it is going to be. விஜேஷ், come here. விஜேஷ், பாப்பா இங்க. அதை சாப்பிட்டு சொல்ல அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்குப்பா? ஸ்மெல் எப்படி இருக்கு? ஸ்மெல் நல்லா இருக்கு. ஸ்மெல் so good. நல்லா இருக்கு. என் பையனுக்கு ஊட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. அவர் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுவார். சாரி, தலை மாதிரி இருக்கு. எப்படி இருக்குப்பா? இரு சாப்பிடு. சிக்கன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸ்பைசியா இருக்கு. சூடா இருக்கு. இரு ஊதிக்க. நல்லா இருக்கா? சிக்கன் நல்லா இருக்கா?
இருக்கு, நல்லா தான் இருக்கு. நான் வந்து ரேட் வந்து இன்னும் ஒரு வாய் வாங்கிக்க. இருங்க, நான் ஒரு வாய் இன்னும் ஒரே ஒரு வாய். இரு இரு வரும். ஆ இது சாப்பிட்றீங்களா? சரி, எப்படி இருக்கு சொல்லுங்க. இது வந்து 7.5 7.9 தருவேன்னு நினைக்கிறேன். Very good score, I got it from my son. He gave me 79% for me. Okay, நல்லா இருந்துச்சு. ஸ்பைசி கொஞ்சம் ரொம்ப கம்மியா இருந்தா இருக்கும். கம்மியா இருந்தா நான் ஒரு 8.9 தந்திருப்பேன். பரவாயில்ல, இது ஒரு 9 தான் தர்றேன். இப்போ சேஞ்ச் பண்றேன், 9 தருவேன். நான் நிறைய காரம் போடலாம், கம்மியும் போடலாம். ஸோ இது எனிவேஸ் காரம் கம்மியாக இருந்தாலும் ஒரு 9 தான், 9 போடுறேன். இதுதான் 9. Okay, done. Thank you so much for watching. Please like our video and share to your friends. And if you have any suggestions, please comment in the comment box. Okay, thank you so much. ஓகே, நான் இன்னொரு திங் சொல்லணும். சாரி டு இன்டரப்ட். நான் வந்து எனக்கும் ஒரு சேனல் இருக்கு, விஜேஷ் லோகநாதன்னு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் எழுதியிருக்கோம். அந்த யூடியூப் சேனலில் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் மச் as you can. சரி, நிறைய பைத்தான் பண்ணுவேன், குக்கிங் பண்ணுவேன், நிறைய ஸ்டஃப் பண்ணுவேன். ஸோ see you. Bye. Bye.